தனியார்த்துவத்தையும் கார்ப்பரேட் சிஸ்டத்தையும் வந்து ஆதரிச்சு அதற்கு இணங்க மக்களோட மக்களா நிக்க வேண்டிய அரசு நிறுவனம் எப்படி மெதுவா கார்ப்பரேட் பக்கமாகவும் தனியார் முத்துவத்துக்கும் நோக்கி நகருது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இன்னிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் இப்படி கார்ப்பரேட்ங்கிற ஒரு கல்ச்சர் வரதுக்கு முன்னாடியே அதை நோக்கி சிந்திச்சு அப்படி ஒரு கல்ச்சர் வந்துருமுடா தம்பிகளா, ஜாக்கிரதையா இருங்கடா, அதை வர விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இன்னிலிருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சொல்றாரு, புறா கூடு மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள்ல நம்ம மக்கள் வாழுவாங்க. பாலை விற்பது போல தண்ணியை விற்பாங்க. விளை நிலங்கள் எல்லாம் பட்டா போட்டு விற்கப்படும். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுண்டா தம்பிகளா, ஜாக்கிரதையா இருங்கடா, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நேரத்துல அப்படி ஒரு கல்ச்சரே உருவாறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசியா நின்னு இந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு முத்துராமலிங்க தேவரையா. இன்னைக்கு நம்ம ஏன் அவருக்கு வந்து ஒரு ஜெயந்தியை கொண்டாடுறோம், இன்னைக்கு அத்தனை சமூக மக்களும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து நின்னு தேவரையாவை நம்ம கொண்டாடுறோம்னா இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணம்.